தூத்துக்குடி பகுதியில் அஜிதாவுக்கான பிரச்சனை என்னவாக இருந்திருக்கும் என்றால், அது தாவேகா அலுவலகத்தின் முன்னால் அவர் நடத்திய தர்ணா போராட்டம் இதெல்லாம் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் விடுபட்டு இருக்கும். ஆனால் அஜிதா அவர்கள் ஏற்கனவே தூத்துக்குடி தொகுதியிலே அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். அவர் சார்ந்த இனக்குழு அது அங்கு செல்வாக்கோடு இருக்கிறது. இப்படி பிரச்சனை இருக்கும். அது புதிய கட்சிகளுக்கு அதை தவிர்க்க முடியாது. திமுக அதிமுக மாதிரியான பாரம்பரிய கட்சியிலும் இந்த பிரச்சனை வரும். ஆனால் அதிருப்தியை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். இப்படிதான் நாம் இதை பார்க்க வேண்டும். மற்றபடி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். சமீபத்தில் தமிழ்நாட்டிலே தலைவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டது இல்லை. என் நினைவுக்கு தெரிந்த உதாரணம் ஜெயலலிதா அவர்கள் 1991 போட்டியிட்டதுதான். பர்கூர் மற்றும் காங்கேயம் 2லும் வெற்றி பெற்றார். காங்கேயம் தொகுதியை ராஜினாமா செய்தார். ஆர வீரப்பன் அவர்கள் அங்கு போட்டியிட்டார்கள். இதுதான் 91 வரலாறு. அதற்கு பிறகு தலைவர்கள் பெரும்பாலும் ஒரு தொகுதி தான். பொதுவாக தலைவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவதை தவிர்ப்பது நல்லது என்பதுதான் எனது கருத்து. காரணம், ஒன்று அது பொருட்செலவு, இரண்டாவது வாக்காளர்கள் மீண்டும் 2 மாதத்திற்குள் அடுத்த இடைத்தேர்தலை சந்தித்து ஓட்டு போட வேண்டியது வரும். பல நேரங்களிலே அது தவிர்க்கப்படக்கூடியது. ஏன் அந்த முடிவை விஜய் எடுத்தார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பெரம்பூர் தொகுதி கடைசி நேரத்தில் அவருக்கான அந்த ஃபீட்பேக் சரியாக வந்திருக்காது. எனவே திருச்சி கிழக்கு பாதுகாப்பானது என்று நினைத்திருக்கலாம். மற்றபடி பார்த்தால் ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிந்த சில வேட்பாளர்கள், இப்போ ஆதவ் போன்றவர்கள் அல்லது புஷி ஆனந்த் போன்றவர்கள், இவர்களுக்கு நாம் எதிர்பார்த்த தொகுதிகள் தான். தாவேகா பட்டியலிலே பெரும்பாலான வேட்பாளர்களை தமிழ்நாடு அறிந்திருக்காது. காரணம், அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். பெரும்பாலும் இளைஞர்கள். தொகுதிகளிலே ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும், அவர்களுக்கான பின்னணி இருக்கும். அது நமக்கு போக போகத்தான் அவர்களது வெற்றி வாய்ப்பு பற்றி புலனாகும். பெண்களுக்கு அறிவித்தது போலவே இளைஞர்களுக்கும் 10 திட்டங்களை தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இளைஞர்களின் வாக்குகளை குறிவைத்து இவர் திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று பார்க்கலாமா? அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவர் சொன்னதுதான், அவரது வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் ஜென்சி என்பது அவரது கருத்து. ஜென்சி வாக்காளர்கள் 30 வயதுக்கு கீழே என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 18% பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாடு மொத்த வாக்காளர் பட்டியலிலே சமீபத்திய எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு பிறகு 12%, ஒரு 9% பெண்கள், 9% ஆண்கள் இருப்பார்கள் சராசரியாக. இந்த 9% பெண்களை குறிவைத்து சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்காக ஜென்சி முழுவதும் விஜய்க்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. பெண்களுக்கான திட்டங்களிலே திமுக அரசு வெற்றிகரமாக கடைபிடித்து வருகிற மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் பஸ் பயணம், இதெல்லாமே பெண்களை பெரிய அளவுக்கு கவர்ந்திருக்கிறது. அவர்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகத்திலே பயனாளிகளையும் பெருக்க வேண்டும், பங்கு பெறுவோரையும் பெருக்க வேண்டும். பயனாளிகளாக மட்டும் நின்று விடக்கூடாது. அவர்கள் ஜனநாயகத்திலே பங்கு பெறுபவர்களாக மாற்ற வேண்டும். விஜய் அறிவித்திருக்கிற பல திட்டங்களிலே பயனாளிகள் மட்டும் தெரிகிறார்கள். சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட முடியுமா என்பதெல்லாம் எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறது. உதாரணமாக நீதிமன்றங்களுக்கான பெயர்கள், இதெல்லாம் நாம் சூட்டவே முடியாது. நீதிமன்றத்துக்கான பெயர் என்பது அது கிளியரன்ஸ் வாங்கி ஆக வேண்டிய இடமே வேறு. சென்னை ஹைகோர்ட் கிளியரன்ஸ் செய்யாமல் பெயர் சூட்டவே முடியாது. தனிப்பட்ட நபர்களின் பெயரையோ எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு அவரது பெயரை வைக்க முடியாது. உதாரணமாக கலைஞர் நீதிமன்றம், எம்ஜிஆர் நீதிமன்றம், ஜெயலலிதா நீதிமன்றம் எப்படி வைக்க முடியும்? அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிற பல திட்டங்கள் ஆர்வத்தின் காரணமாக அறிவித்திருக்கிறார்கள். பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாத திட்டங்களாக இருக்கும். சில திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்களாகவும் இருக்கும். திரு தராசிஷ்யம், என் ஆனந்த் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு தான் பதவிகள் வழங்கப்படும் என அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது இந்த வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. அது குறித்து இதை எப்படி பார்க்கலாம்? கட்சியின் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் என்கிற அர்த்தத்திலே திரு ஆனந்த் அவர்கள் அவ்வாறு கூறியிருப்பார். விஜய் அறிவிக்கும் போதே நான் பார்த்தேன். சிலர் கட்சி பொறுப்புகளில் இருக்கிறார்கள். மற்றபடி கழக நிர்வாகி என்று அவர் சொல்வதெல்லாமே கட்சியின் கீழ்மட்டத்திலிருந்து வருபவர்கள் தான். ஜனநாயகத்தில் பிராக்டிக்கல் பிரச்சனை என்னவென்றால் செலவு தான். ஒரு வாக்காளருக்கு வெறுமனே கேம்பெயின் எக்ஸ்பென்ஸ் என்பது கண்டிப்பாக 1000 ரூபாய் வேண்டும். 1000 பேர் கொண்ட பூத் என்றால் 1000 என்று 1000. அப்படி பாருங்கள். ஒரு பூத்திலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 350 ஓட்டு நம்ம கையில இருக்க வேண்டும். 1000 ஓட்டு கொண்ட பூத்துல 350 ஓட்டு நம்ம கிட்ட இருக்கணும். 200 ஓட்டு இருந்தால் தான் டெபாசிட் வாங்குவதை பற்றியே நாம் சிந்திக்க முடியும். 16.6% டெபாசிட்டுக்கு தேவையானது. அப்படி என்றால் வெறுமனே போஸ்ட் போட்டுபவர்கள் அல்லது சைக்கிளில் வந்தவர்கள் அவர்கள் மட்டும் அரசியலிலே, குறிப்பாக இன்றைய தேதிக்கான வாக்கு அரசியலிலே பெரிய வெற்றிகளை பெற முடியாது என்பதுதான் கள யதார்த்தம். ஓரளவுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கான வேட்பாளர்கள் இருக்க வேண்டும். அல்லது அந்த நிதியை திரட்டக்கூடிய அளவுக்கு வேட்பாளர்கள் இருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால்தான் ஒரு 5000 ஓட்டு 7000 ஓட்டே சாத்தியம். இன்றைய சூழலில் அதுதான் உண்மையான நிலைமை. அதையெல்லாம் மனதில் வைத்தான் வேட்பாளர்களை அறிவித்திருப்பார்கள். ஒரு சிலர் ரொம்ப எளிமையான பின்னணியில் இருந்து வந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். தேர்தல் களத்திலே பணியாற்றும் போது அடுத்த தேர்தலுக்கு அதற்கடுத்த தேர்தலுக்கு அவர்களுக்கு அனுபவம் வரும் என்பது எண்ணமாக இருக்கலாம். அந்த காலகட்டத்திலே திமுக முதலில் 57, 62 இந்த தேர்தல்களில் போட்டியிடும் போது உண்மையிலேயே சைக்கிள் கடைக்காரர்கள், எங்கள் ஊர்களிலே கூட சைக்கிள் கடைக்காரர்கள் ரொம்ப எளிய பின்னணியில் இருந்தவர்கள்லாம் போட்டியிட்டார்கள். சிலர் வெற்றி பெற்றார்கள், பலர் வெற்றி பெறவில்லை. அதாவது 57ல 15 எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றார்கள். 62 50 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறும்போது பலரும் எளிய பின்னணி தான். 67லேயே இந்த நிலைமை மாறிவிட்டது. இன்றைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அவர்கள் வண்டி இறங்குகிற வண்டி வாகனங்களை பார்த்தாலே அவர்கள் எந்த சைக்கிள் பின்னணியில் இருந்து வந்தார்கள் என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். ஆக இன்றைய தேதி இப்போது இருக்கிற நடைமுறை அரசியல் என்பது வேறு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.